எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள உன்னை நிறைவேற்றுறதுக்கு தேவன் ஒரு மனுஷனை வச்சுதான் நிறைவேற்றுறாரு. தம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றும்படிக்கு தூர தேசத்திலிருந்து ஒருவனை நான் அழைத்து வருவேன். அவன் வந்து உன்னை பத்தி நான் வச்சிருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான். ஏன்னா அந்த உலகம் விசாரிக்கிறவர்களுக்காக இயங்குகிறது. வேதம் கூட தேவனை பத்தி சொல்லுது, அவர் காலை தோறும் நம்மை விசாரிக்கிறார். என்னப்பா தம்பி, எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு, என்னடா ஆச்சு? நீங்க ரிஜெக்டட் சொன்னவங்க கூட நீ என்ன செய்யுங்க, நேசிங்க, அவங்கள தேங்க் பண்ணுங்க. அவங்க இல்லாட்டி நீங்க இல்லை சார், நீங்க இல்லை சார். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். கைத்தட்டுங்க, நன்மையினால். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதோட முடிச்சிடாத, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சகல இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் துவங்குகிறோம், தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் முடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாய் இருப்பதாக. ஸோ அவருடைய பிரசன்னம் என்பது நம்மை மாற்றக்கூடியது, அவருடைய பிரசன்னம் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை சிறு பிராயம் முதலே நீங்கள் சபைக்கு அழைத்து வந்து பழகும்போது, சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவங்க பண்ணுற சேட்டைக்கும் சபைக்கே வராதவன் பண்ணுற சேட்டைக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் சேட்டை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் இல்லாட்டினா கூட ஒரு நாள் இவன் சரியாயிடுவான். நாங்கள்லாம் வந்து சர்ச்சுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்தேன் தான் சின்ன வயசுலேருந்து. ரட்சிக்கப்படாட்டினா கூட உங்கள் பிள்ளைய சபையில் இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஒருத்தனையும் சும்மா விடாது. அதன் காந்திக்கு மறைவாக இருக்கிறவன் யார் அப்படின்னா, சூரியனை நீங்கள் ஜன்னலை மூடிட்டா சூரிய வெளிச்சத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் சூரியனுடைய ஹீட்டுக்கு நீங்கள் தப்பவே முடியாது. அப்படித்தான் கடவுளை குறித்த அறிவில் அவன் தப்பலாம் ஒரு வேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸுக்கும் அவருடைய ரூலிங்லேயும் அவன் தப்பவே முடியாது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்திலே வளருங்கள், தேவ சமூகத்துக்கு அழைத்து வாருங்கள். பிள்ளைகளை வந்து கடவுளோட சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அவன் கோடி ரூபா சம்பாதிக்கிறனாலும் உன் காசை கொண்டு போய் குப்பையில் போடுறா அப்படின்னு சொல்லி வளருங்க. அம்மாவுக்கு காசு முக்கியம் இல்லைடா, அம்மாவுக்கு நீ சர்ச்சுக்கு வர்றது தான்டா முக்கியம் என்று சொல்லி அவனை வளங்க. ஆமாம். ஸோ அதுதான் வந்து நல்ல தலைமுறையை உருவாக்குகிறது. அமெரிக்காவில் வந்து ஸ்கூலில் வந்து பைபிள் வச்சுருக்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்தனால சிறைச்சாலையெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைபிளை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. நீ ஸ்கூலில் பைபிளை வச்சுருந்தீங்கன்னா ஜெயிலில் நீ பைபிள் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர்ப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களை என்ன செய்யுங்கள், வளருங்கள். காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், அவர் சமூகத்துக்கு வந்து ஒருவரையும் வெறுமையாய் அவர் அனுப்புகிற தேவன் அல்ல. அவருடைய ப்ரெசன்ஸுக்கு வந்துட்டு ஆசீர்வதிக்கப்படாமல் போகிற ஆள்னு யாருமே கிடையாது. எல்லாரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது அவருடைய பிரசன்னம். ஆகவே அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கான கதவுகள் திறந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நல்ல செய்திகள் உங்கள் நோக்கி கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 1000 நாட்கள் செய்து முடிக்க முடியாததை, 1000 வருஷங்கள் செய்து முடிக்க முடியாததை அவர் ஒரு நாளிலே உங்களுக்காய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை வேலை பார்க்கும்படி படைக்கவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து
ஏதேன் தோட்டத்தில் வேலை கொடுத்தாருல. ஏதேன் தோட்டத்தில் வேலை கொடுக்கல, ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஓனர்ஷிப்பை கொடுத்தாரு. ஓனர்ஷிப்பு வேறு, ஆமாம், சர்வெண்ட்டாக இருக்கிறது வேறு. நீ அதை எதுக்கு கொடுத்தாரா? மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவனை வச்சுருந்தார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கிடையாது. நீங்கள் ராஜா. சொல்லுங்கள், நீ யார்? நான் ராஜா. நீ யார்? நான் ஸ்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பூமிக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்தாராம். அவருக்கு ஏன் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார்னு அர்த்தம்னா, மனுஷ ரூபம் எடுத்தார்ல, அதுக்கு பேர் அடிமையின் ரூபம் எடுத்தார்ல. அப்படி பார்த்தாப்ப மனுஷங்க எல்லாருமே அடிமைகளா? நீங்கள் அப்போ மனுக்குலத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார்ன்றதை வந்து இவன் மனுஷனாக பிறந்ததை வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார்ன்றான். அப்போ நம்மளாம் அடிமையாக இருக்கும், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரா? இல்லை, நம்மளை அடிமையாக தேவன் படைக்கல, ராஜாவாக படைச்சிருக்காரு. நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஏசு வந்தாராம். அதனால் அவருக்கு அடிமை ரூபம் எடுத்தார்னு வேதம் சொல்லுது. ஸோ கால்களை கழுவுகிறார். ஸோ என்னன்னா, தேவன் நமக்காக எவ்வளோ அன்பு இருந்தால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு வந்து நேரில் நீங்கள் தட்டியிருக்கணுங்க, அவனுக்கு வந்து வேலை பார்த்துருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. ஆமென். ஸோ இந்த லாஸ்ட் மந்த் மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுடைய வேலையை வந்து அவரை ஒர்ஷிப் பண்ணுறது தான். நல்ல வாத்தியார் எக்ஸாமுக்கு முன்னாடி புதுசாக எதுவும் செய்ய மாட்டார். படித்ததை ஃபுல்லாக அப்படி திருப்பி பார்ப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. உள்ளே போகிறீங்கப்பா, எப்படி இருக்கணும். ஸோ லாஸ்ட் வீக்லாம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஸோ அதனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரேமாவுக்கு கொஞ்சம் குறைஞ்சது கிடையாது. ஸோ முதல் விஷயம், புது வருஷத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு வார சபை ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது என்பதிலே மிகுந்த ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுங்க. புது வருஷம் என்பது புதிய தீர்மானங்களை எடுப்பது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உள்ளே நுழையிறதுக்கு அப்போவே நல்ல ஒரு ஒர்ஷிப் மைண்டோடு போங்க. உங்களை ஆளுகை சிறைக்கு தான் வச்சுருக்காரு. அடுத்த வருஷம் நிறைய உங்களுக்கு வேலை கொடுக்கப்படும் நான் சொல்லவே மாட்டேன். நிறைய நீங்கள் ஆளுகை செய்கிறதற்கு நிறைய உங்களுக்கு என்ன சொல்ல அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு 10 இடத்துல ராஜாவாக இருக்க நீங்கள் 100 இடத்துல ராஜாவாக இருக்க போறீங்க இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். பாருங்க, வந்து ஆராதனைக்கு இவங்க என்ன செய்வாங்கலாம், வந்து மலையில் ஏறி போய் என்ன ஆராதிப்பாங்களாம். அந்த இந்த மலையில் அந்த மலையில் நீங்களுக்குள்ள சண்டே அது மலையில் தான் அந்த தே ஆர் வர்ஷிப்பிங் த லார்ட். அதனால இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தேவன் முடிஞ்ச மலையிலேருந்து தள்ளி விடணும்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா இப்போ மலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ டேவிட் வந்து என்ன செஞ்சான்னா, இந்த மலையில் ஏறுறதுக்குன்னு ஒரு பாட்டு, கைத்தட்டுங்க. அப்புறம் இறங்குறதுக்குன்னு ஒரு பாட்டு, அதான் ஆரோகணம், அடுத்து ஔரோகணம். சரிகம பதனிசா ஆரோகணம், சானிதப மக ரிச நிச அப்படின்னு மாதிரி ஔரோகணம். அந்த மாதிரி வருஷத்தில் நுழையிறதுக்கு ஆரோகணத்தை பாடணும், முடிக்கிறப்ப ஔரோகணத்தை பாடணும். கர்த்தர் என்று சொன்னார். ஒரு காலத்தில் நீ சொல்லுவ, நிறையா கேள்விப்பட்டிருப்ப, நல்ல மனுஷயா செத்து போயிட்டாரியா, எவ்வளவு நல்ல மனுஷன், இப்படி நடக்கும்னே நாங்கள் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாண்டவரே, அதுதான்டா பிசாசோட ராஜ்யம். நல்ல மனுஷன் கூட செத்து போவான். எவ்வளோ நல்ல மனுஷன், இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல. இப்படிலாம் கேட்ட காது இனிமேல் எப்படி கேட்க போகுது? எவ்வளோ மோசமானவன் அவன் வாழ்க்கையை பாடுற ஒரு ஆசை. இவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, இவ்வளோ மோசமானவன் இவனை இப்படியுமே இப்படி கேட்க போறீங்க நீங்க. யாரையாச்சும் நீங்க பார்த்துட்டு இவ்வளோ மோசமானவய இவனையா இப்படி உயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நம்ம ராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. கர்த்தர் உங்க எல்லாருக்கும் அந்த கிருபை அளிச்சிருக்கிறாரு. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, திரும்ப திரும்ப பிரமாணத்தையே போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், கிருபையை பயன்படுத்தினாதாங்க அவருக்கு சந்தோஷம் வரும். பாருங்கள், அப்புறம் நல்ல ஒரு டிஷர்ட் போட்டு, எத்தனை பேர் டிஷர்ட் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஆமாம், நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் விரும்பினா. யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? டென்ஷனு டென்ஷன் தான் சந்தோஷப்படுவா. ஏன் தெரியுமா? அதை அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ வாங்கி கொடுத்தது ஒரு ஆள் போடும்போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அப்படித்தான் அவர் செஞ்சு முடிச்ச நீ அனுபவிக்கும் போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய சமூகத்துக்கு முன்னாடி இயேசுவை உயர்த்த அவருக்கு முகம் அப்படியே செவந்துரும் பாருங்க. தூதரெல்லாம் பார்ப்பேன், அப்படியே
எல்லாம் பாரு, எல்லாம் அவரால் தான், அவர் சிலுவையில் போய் முடிச்சதுதான். எல்லாம் இயேசுவை பார்த்து அப்படியே பரலோகமே ஸ்டன் ஆகி நிற்கும். ஏன்னா மனுக்குலமே இயேசுவை உயர்த்துது. சிலுவையில் நீங்கள் முடிச்சதுனால வந்திருக்கிறோம் வந்து நான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த புகழ்ச்சியில் வெட்கத்தில் அவர் முகமே செவந்துரும் நான் நினைக்கிறேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சாக போறான், என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிச்சுட்டே செத்துட்டான் சார். அவன் யாரு சொல்லுங்க? யாக்கோபு சார். தன் கோலின் முனையிலே தொழுது கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க அப்பனை ஆசீர்வதிச்சீங்க, அதுல நியாயம் இருக்கு. எங்க தாத்தாவை ஆசீர்வதிச்சீங்க, அதுல நியாயம் இருக்கு. என்ன ஆசீர்வதிச்சதுல எந்த நியாயமும் இல்லை ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இது வந்து என்ன தெரியுது? நீங்க யாக்கோபுனா என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் காடு மாறுதுப்பா? நீங்க யாக்கோபுனா நீங்க அவரை தூச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த டிசிப்ளின்டு பீப்புளெலாம் ரொம்ப ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. டிசிப்ளின் இந்த சென்ஸ், நாங்களாம் ஒழுக்க சீலர்கள், எங்கள் அம்மா வந்து பைபிள் உமனு, எங்கள் தாத்தா வந்து எல்லாம் ரைட்டு. ஆனால் என்னெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவன் பாருங்க, அவன் சாகிறப்பவே ஒர்ஷிப் பண்ணிட்டு தான் செத்தான். அவர் யாக்கோபின் தேவன். யாரெல்லாம் தன்னை ஃபிட்டுன்னு நினைக்கலையோ அவன்லாம் ஒர்ஷிப் தாங்க பண்ணுவான். வேற என்ன இருக்கு? எசேக்கியா சொல்ல, நான் என்ன சொல்லுவேன், என்னத்த சொல்ல சார்? கர்த்தர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே எனக்கு செய்தார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் எனக்கு செஞ்சதை நான் நினைச்சு கொள்வேன். ஆமென். அதனால நடந்தது எல்லாம் திரும்பி பாருங்க. பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் தேவனுடைய கல்மலையினால் கொல்லப்பட்ட எதிரிகள் தான் அதிகம். யோசுவா 10:11 வரும்போது யதார்த்தம் வாசித்தேன். அப்ப அது வெற்றி கிடைச்ச உடனே ஜெயிச்சிட்டோன்றான். ஆனால் பைபிள் சொல்லுது, உன் பட்டயத்தில் செத்தவன் 100 பேர்னா தேவன் பவர்ல செத்தவன் 1,00,000 பேர். உங்க அறிவுல சாதிச்சது கொஞ்சம்னா தேவன் தனது கிருபையினால் உன்னை சாதிக்க வைத்தது அதிகம். ஹல்லேலூயா. ஏசா நல்லவன், யாக்கோபு கெட்டவன். ஆனா பிள்ளைகள் இன்னும் பிறவாதிருக்கையில், நல்வினை தீவினை அறியாதிருக்கும் போதே, அவர்கள் செயல்களினால் அல்ல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னான். ஐயா நன்றி சொல்லுங்க. காரணம், உங்கள் பட்டயத்தில் வீழ்ந்தவர்களை விட அவர் கல்மழையில் வீழ்ந்தவர்களே அதிகம். உங்கள் அறிவில் நீங்கள் ஜெயித்ததை விட அவருடைய கிருபையில் நீங்கள் ஜெயித்ததுதான் அதிகம். அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். இரண்டாவது தீர்மானம், ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் உங்களுக்காய் கொடுத்தவர்களுக்காய் தேங்க் பண்ணுங்க. அவங்க இல்லாட்டினா நீங்க இல்ல. எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள உன்னை நிறைவேற்றுறதுக்கு தேவன் ஒரு மனுஷனை வச்சுதான் நிறைவேற்றுறாரு. தம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றும்படிக்கு தூர தேசத்திலிருந்து ஒருவனை நான் அழைத்து வருவேன். அவன் வந்து உன்னை பத்தி நான் வச்சிருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான். The relationship with God, the relationship with man, தெய்வீக தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன். ரெண்டாவது நீங்க தேங்க்ஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம், ஆண்டவரே இந்த மனுஷனை நான் பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் உங்களை நினைச்சு பார்க்கணும், நான் தேங்க் பண்ணணும். பாருங்க, நம்ம பார்த்த ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம லைஃப்ல இருந்து ஒன்று வெளியே வந்துச்சு. அப்ப அவங்க எல்லாருக்காகவும் தேவனுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம தேங்க் பண்ணணும். கர்த்தர் உங்களை என் வாழ்க்கையில சந்திக்க வச்சதுக்கான நன்றி சொல்றேன். சரி, யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருந்தாங்க இந்த வருஷத்துல, இந்த கடைசி மாதத்துல, முடிஞ்ச ஒரு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்க என் வாழ்க்கையில் இருந்தது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், அதனால இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, கர்த்தர் இந்த பகுதியில் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நன்றி மறப்பது நன்றன்று, என்னாக்கா அன்றே மறப்பது கன்றே மறப்பது நன்று, அன்னைக்கே மறந்துட்டு. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை மறக்கவே கூட. கடைசி நாட்கள் நன்றி இல்லாதவர்கள், நாங்கள் ஜோம் பண்ணோம் பாருங்க, ஒரு ஜோம் பண்ணோன்னு பாருங்க, சாந்த குலைச்சி பூசுகிற மாதிரி சப்புன்னு பூசி அனுப்பிச்சு. உன் ஜெபம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் கொடுத்த உறவு
காலையில் பார்த்தோம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யோவான் ஸ்நானகன்ட்ட வந்து ஞானஸ்நானம் பெறதுக்கு வரிசையில் நிற்கிறார், நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கிறான் ஜான் தி பேப்டிஸ்ட். திடீர்னு பார்க்குறான், வரிசையில் இயேசு நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் நிற்கிறார் சொல்லிட்டு ஓடி வரான். வந்து, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வரணும், நீங்க என்கிட்ட வரலாமா? அவர் சொல்றார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசுவுக்கு பைபிள் சொல்லுது, தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் பெருகினார். எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில மனுஷன் தயவே தேவையில்லாம வாழ முடியும்னா அது தேவகுமாரனாய் இயேசுவால்தான் முடியும். ஆனா அவருக்கே மனித தயவு தேவைன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு தேவை. ஆமென். ஒத்த குறைக்கா வாழாதீங்க, அகராதித்தனமா இருக்காதீங்க. நீங்க 3ஆம் வானத்துக்கே போயிட்டு வந்த ஆளா இருந்தாலும் மனித தயவு இல்லாவிட்டால் இந்த பூமியில நீங்க பாதி மனுஷன். யூ ஆர் ஆஃப் பாயில். சொல்லுங்க, ஆஃப் பாயில்னா ஒரு பக்கம் தான் வெந்திருக்கு, கடவுளோட உறவு நல்லா இருக்கு, திருப்பி போடணும். திருப்பி போட்டாதான் ஃபுல் பாயில்டு. ஆமா, ஒத்த குரங்கெல்லாம் சொல்லுங்க ஆஃப் பாயில்டு. மனிதனோட உறவு வச்சிருக்கிறவன் எல்லாம், தேவன் எவ்வளவு என்ன நேசிச்சிருந்தா, யாரோ ஒரு ஆளை எனக்கு பழக்க வைக்காம அந்த 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 டிபார்ட்மெண்ட்லயே மோனோபுலி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாரு. கையை எவ்வளவு நேசிச்சிருக்க. வாரம் வாரம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நீங்க ஒரு டீம் வொர்ஷிப் பண்ணுது. பனி இல்லாட்டி மண்ணா இல்ல. சொல்லுங்க, பனியை பெய்ய பண்ணினார், பின்பு மன்னாவை போட்டார். பனி விலகின பின்பு தான் மன்னாவை பார்த்தாங்களாம். அப்ப மன்னா தேவைன்னா என்ன தேவை சொல்லுங்க? பனி போல பெய்யும் தேவ பிரசன்னம் தேவை. So I want to thank to my worship team. காடுக்கு தேங்க் பண்றது ஏதோ கடவுளுக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்றது கிடையாது, அவர் கொடுத்த ஒவ்வொரு நபருக்கும் நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா அவர்கள் எல்லாம் they are gift of God. நான் வந்து உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன், சரியா? ஒரு பேனாவா கூட இருக்கட்டுமே, நான் கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு வாங்கிக்கிறீங்க. நான் வெளியில் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனா ஐயோ என் செல்ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், நான் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரேன், இந்த பேனா குப்பை கூடையில் போட்டிருக்கிறீங்க. திரும்ப போன பிரைஸ் தி லார்ட், வாங்க பிரதர், உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த பேனா பார்த்துட்டு நீ என்ன எவ்வளோ மதிக்கிறேன்னு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த மனிதர்களை நீங்கள் துச்சமாக நினச்சினா தேவனையே நீ துச்சமாக நினைக்கிற. உண்மைக்கே தேவனை நான் நேசிச்சேன்னா, அவரை மதிச்சேன்னா, அவர் கொடுத்த ஒவ்வொருவரையும் நான் ராஜாவை போல கனம் பண்ணக்கூடியவனாய். ஓ, ஐ தேங்க் பிரதர் செல்வா எஸ்பெஷலி. ஹி இஸ் என்கரேஜிங் மீ லைக் எனிதிங். நிறைய பேர் கூட இதில் கூட எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. இல்லைன்னா நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே சரியான ஆங்கிலம் ரொம்ப முக்கியம், ஆனால் அதோட ரொம்ப முக்கியம் சரியான சத்தியம். கர்த்தர் சொல்லுவார், டே நீ சரியான சத்தியத்தை பேசுறடா. சரி, யூ கேன் டூ இட்லா. சரியான ஆங்கிலத்தில் தப்பான சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சரியான சத்தியத்தை பேசுறாரு. அதெல்லாம் சரியா பேரு சார், எல்லாம் சரியாயிரு சார். என்ன சரியாகாதுன்றீங்க? என்ன சரியாகாது? சரியாகாது எதுவுமே கிடையாது. இஃப் ஒன் மேன் கேன் டூ, அனதர் மேன் கேன் டூ. அப்ப இட்ஸ் ஈஸி, பட் we need some people to encourage you. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து தாங்க நான் நம்ம முகவரி, நம்ம யாரு அப்படின்னா இவங்க ஒவ்வொரு ஆளா அவங்க உடம்புல இருந்து எடுத்துட்டா நீங்க ஒண்ணுமே கிடையாது. நான் பேரா சொல்லலாம், நிறையா டொமினிக் பேர் இருக்காரு. என்னோட ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டீலிங்லையும் வந்து மேஜர் வந்து கவுன்சிலிங் இருக்காரு. ஐ தேங்க் யூ, ஐ தேங்க் காட் ஃபார் கிவிங் யூ டு மீ. எல்லாருமே அதான் இந்த வருஷ கடைசி நீங்கள் என்ன செய்யணும்னா, யாரா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்டாச்சு அனுப்புங்க. அனுப்பி ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு, எனக்கு அனுப்பணும் தேவையில்லை. இன்னும் புதுசாக உங்கள் வாழ்க்கையில் மிக சாதாரணமாக, ஈவன் உங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட் மெய்ட் இருக்கலாம், அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாக நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தம்மா சொல்லி பாருங்களேன். இந்த அடுத்த வருஷத்தில் கர்த்தர் என்ற சொன்னார், குறைஞ்சது 325 நாளில் 100 பேர்கிட்ட, அவ்வளோதான் என் விசுவாச அளவு. நீ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 100 பேர்கிட்ட உட்காந்து அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய
என்ன விஷயத்தில் அவங்க ஷைன் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட நேரம் எடுத்து கேட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க மனசில் முடியாதுன்னு சோர்ந்து போய் கடந்து அவங்களுக்குள்ள இருந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் கேர் எடுத்து கேட்டு அதை தூண்டி விட்டு அவனை அடுத்த வருஷத்தில் நல்லா ஷைன் பண்ணுற ஆளாக மாற்றணும். இது ஒரு ஒரு க்ரௌடுக்கு ப்ரீச் பண்ணி கிடையாது. நீ பர்சனலாக ஸ்பெண்ட் பண்ணணும். 3 நாளைக்கு ஒரு ஆள்கிட்டையாச்சும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 1 hour or 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபராக அடுத்த வருஷம் வாழ்க்கையில் 30 வருஷ ஊழியத்தில் இப்போ தான் பர்சனல் அப்படின்னு ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங்லாம் போனதில் இட்ஸ் நாட் கவுன்சிலிங், இட்ஸ் அன் என்கரேஜிங் அவர்ஸ் அப்படின்னு போட்டு அடுத்த வருஷத்தை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்சனலாக ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணி அதில் பேசி உங்களை என்கரேஜ் பண்ணும்போது எவ்வளோ பூஸ்டிங்காக இருக்குது. அப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், குறைஞ்சது அடுத்த வருஷம் ஒரு 10 பேரையாச்சும் 20 பேரையாச்சும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அந்த டாக்கிங்கில் என்ன இருக்கணும்னா அவங்களுடைய விஷயத்தை மட்டுமே தான் நீங்கள் பேசணும். இப்போ அவர் நீங்கள் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் பேசி கோழி பண்ணை என்ன ஆச்சு, எதில் நிற்கிது, சரி எப்போ அப்படியா, அப்போ அந்த லோனுக்கு என்ன கேட்குறாங்க, சரி இவ்வளோ விஷயங்கள் கேட்குறேன், நான் இதுக்காண்டி ஜோம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஒன்றே போய் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுவோம், லேண்ட் இருக்கா, லேண்டு கிடச்சிருச்சா, போன வட்டம் சொன்னது இது வரைக்கும் நிற்கிது, இப்படிலாம் நீங்கள் கேட்கும்போது அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். ஏன்னா அந்த உலகம் விசாரிக்கிறவர்களுக்காக இயங்குகிறது. வேதம் கூட தேவனை பற்றி சொல்லுது, அவர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார். என்னப்பா தம்பி எப்படி இருக்க, எப்படி போயிட்டுருக்கு, என்னடா ஆச்சு. ஒருத்தர் நாட்டு முதலமைச்சராக இருக்கலாம், அதனால் அவருக்கு ஆசை அதிகமாகும். சாதாரண நாளுக்கு ஆசை குறையாகவும் கடவுள் படைக்கலை. தரித்திரனும் பணக்காரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருவரையும் படைத்தது தேவன். அதனால் நீங்கள் சொல்லணும், நான் இருக்கேன் உங்கள் கூட, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்ணுறேன். எப்படி இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பிஸ்னஸை நீங்கள் சொல்லும்போது அவர் பிஸ்னஸை சேர்த்து சொல்லணும். நம்ம லைஃப்பை, உங்கள் பிள்ளையோட லைஃப்பை கர்த்தர் கட்டாயம் நல்ல விஷயத்தை கொண்டு வருவார். நம்ம சேர்ந்து செய்வோம்னு சொல்லி தோள் கொடுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசுங்க. இந்த வருஷ கடைசியில் அதை தொடங்க ஆரம்பிங்க. பர்சனலாக யாராச்சும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம தேங்க்ஸ் பண்ணணும், வேறு விஷயம். ஆனால் பர்சனலாக சொல்ல சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற தேங்க்ஸ் உள்ளத்திலிருந்து இருக்கணும். நான் சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம், தேங்க்ஸ் பண்ணுங்கள். நன்றி உணர்வு தாங்க உங்கள் வீட்டை அப்படியே பரலோகமாக மாற்றும். 5 நாள் வரலன்னு உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற யாராச்சும் ஒரு 5 நாள் வரலன்னா நீங்கள் திட்டிருக்கீங்கன்னா அவன் 250 நாள் வந்திருக்கானே, 300 நாள் வந்திருக்கானே, அதுக்கு என்னைக்காச்சும் தேங்க்ஸ் பண்ணீங்களா? நீங்கள் நல்லா இருக்கும்போது மனுஷனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியலன்னா அவன் வேல்யூ தெரிகிற லெவலுக்கு உன்னை வர வைக்கிறதுக்கு தேவனால் முடியும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எல்லாம் நாடி நரம்பெல்லாம் நல்லா இருக்குது, திமிரிக்கிட்டு போகலாம். ஆனால் ஐயா வர மாட்டாரா, எனக்கு ஜெபிக்க மாட்டாரா, நம்மளை ஆக்குறதுக்கு தேவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு டீச்சர், நான் அவருடைய ஃபாலோயர். ஒன்ஸ் அவருடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப ரீட் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான பிரசங்கம் நான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது நான் படுக்கையில் இருக்கும்போது யாரையெல்லாம் நான் ரிஜெக்டடு, அவங்கெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு டிசிப்ளின்டாக இல்லைன்னு நான் ஒதுக்குனேனோ அவங்க தான் எனக்கு ரத்தம் கொடுக்க ஓடி வந்தாங்க. இன்றைக்கி உடம்புல ஓடுற ரத்தம் அவங்களோட ரத்தம். 1000 செய்திகள் எனக்கு கற்றுக் கொடுக்காததை ஒரு பைபாஸ் சர்ஜரி எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எத்தனையோ பேர் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்போது என் பிள்ளையை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன், என்ன பிள்ளை, கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தருக்கு அவன் பிள்ளையை விட முடியாதா நீ, அவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான், பைபிளில் 100 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். அவங்கெல்லாம் கண்ணீரோடு போயிருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைய நான் நார்த் இந்தியாவுக்கு நான் அனுப்பும்போது தான் பிள்ளையை பிரிகிறதுனா என்னன்னு எனக்கு வலிச்சிச்சு. அது எனக்கு 1000 விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. பேசுவது எளிது, அதான் நல்லா இருக்கும்போதே மற்றவங்கள ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்குன்னு வரும்போது தான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி மாறிடும். அதனால் நம்ம நல்லா இருக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கும்போதே யாரெல்லாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அழைத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். குற்றம் பார்க்கில் முடிங்க. உலகத்தான் சொன்னா சார், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கை தட்டுங்க. நீ குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை சுற்றி சுற்றம்னு ஒருத்தன் இருக்க மாட்டான்.
அப்போ சுற்றமே இல்லாதவனை போய் கண்டுபிடிச்சு பாருங்களேன், அவன் குற்றம் பார்க்குறவனா இருப்பான். யாருக்கெல்லாம் மனித உறவே இல்லாமல் இருக்கிறானோ தனி மரம் என்ன ஆகாது, தோப்பாகாது. அது 1000 காய் காய்க்கலாம், அந்த வாங்கிக்க 1,00,000 காய் காய்க்கலாம், அதை மரம் தான் சொல்லுவான். ஆனால் உன் காய்க்குதோ காய்க்கலையோ ஒரு 100 மரத்தோட சேர்ந்து இருந்தா தோப்புடானா, கையத்தட்டு. அப்ப மனுஷன் நன்றி உள்ளவனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் குரூப்போட இருக்கிறானா தனியா இருக்கிறானா அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவனா இல்ல சுற்றம் பார்க்கிறவனா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சுற்றம் பார்க்க வேண்டும், நீங்கள் குற்றம் பார்க்கக்கூடாது. பக்கத்தில் அப்படி மெதுவாக அன்போட சப்புன்னு கொடுங்க. அது என்ன சார் அன்போட சப்புன்னு கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் குற்றம் பார்த்தா சுற்றம் இருக்காது. ஆமே. அதனால் நீங்கள் ரிஜெக்ட்னு சொன்னவங்க கூட நீ என்ன செய்யுங்க, நேசிங்க, அவங்கள தேங்க் பண்ணுங்க. அவங்க இல்லாட்டி நீங்கள் இல்லை சார், நீங்கள் இல்லை சார். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். நன்மையினால் வெல்லுங்கள், நன்மையினால் வெல்லுங்கள். பாருங்க, இதெல்லாம் லைஃபுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு விரும்பவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பரலோகமே வந்துருச்சு, உங்களை சுற்றி வந்துருச்சு. யோவான் சொல்றாரு, சகோதரனை பாரு, காண்கிற சகோதரன் நீ பார்க்காட்டி காணாத இயேசுவை நீ எப்படா பார்ப்ப? சோ பெந்தெகோஸ்தே வட்டாரம் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, எல்லாரையும் வெறுத்துரு, அங்க போ அங்க போ, அங்க போய் வேண்டானே வருவான். சில பிள்ளை இருக்கு, யாரு கூடயுமே சேராது. அவன் என்ன செய்வான், அவங்க அம்மா மட்டும் வீட்டில் யாரும் வந்தால் கட்டி பிடிச்சே நழுவான். நம்மளால் கூட அப்படி தான் இருந்தான். அப்புறம் வெயிட் ஒரு 5 நிமிஷத்தில் மெதுவாக அப்படியே மெல்ட் ஆவா. அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவன்கிட்ட ஆமாம் ஏ எங்கே இருக்குது பி எங்கே இருக்குன்னு அப்படியே கூட சொல்லி கொடுக்க வந்துடுவான். நேராக கொஞ்சம் நேரத்தை அப்படியே ஜெல் ஆயிடுவான். நீங்கள் அப்படி யார்கிட்டையும் ஒட்டாத, அது என்னவா இருக்கக்கூடாது. சில குரங்கு அப்படியே அம்மா மடியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும்ல, ஏசப்பா 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 ஏசப்பா, என்ன ஏசப்பா, நறுக்குன்னு மண்டையில் போட போகிறேன் கங்காரு.